பரலோகம் பூலோகமாகிய முழு குடும்பத்திற்கும் நாமக்காரணராக இருக்கிற அன்பர் இயேசுவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2024 வருஷத்தை வெற்றிகரமாக ஓடி முடித்து இந்த 2025 ஆண்டிற்குள் பிரவேசிக்க செய்த நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. கடந்த காலங்கள் முழுவதும் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல நம்முடைய ஆண்டவர் ஒருவரே நம்மை சுமந்து கொண்டு வந்தார். கழுகு தன் குஞ்சுகளை செட்டின் மேலே சுமப்பது போல ஆண்டவர் நம்மை சுமந்து கொண்டு வந்தார். வாழ்க்கை பயணத்தில் எத்தனை தடுமாற்றங்கள், வாழ்க்கை படகின் மீது மோதி அடித்த கோர புசல்கள், அலைகள், எதிர்காற்றுகள், இவைகள் மத்தியில் நம்முடைய வாழ்க்கை படகு மூழ்கி விடாதபடிக்கு ஆண்டவர் மாலுமியாக இருந்து நம்மை வழி நடத்தினார். காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி நம்மை கானானுக்கு நேராக வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த புதிய ஆண்டை காண செய்த தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த புதிய ஆண்டிலே நமக்கு தருகின்ற வார்த்தை செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனம். செப்பனியா 3:15. அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை உன்னிடத்திலிருந்து விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாய் இந்த ஆண்டிலே தொடர்ந்து நம்மோடு இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே நொந்து சோர்ந்து போன, சிறையிருப்புக்குட்பட்ட, வாழ்க்கையிலே உடைந்து போன தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறான், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஆக்கினைகளை நான் அகற்றிவிட்டேன், உன் சத்துருக்களை உன்னிடத்தில் நான் அகற்றிவிட்டேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நான் உன் நடுவில் இருக்கிறேன், ஆகையால் இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக என்னோடு பேசும் என்று கேட்போமா? எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, புதிய ஆண்டிற்குள் எங்களை பிரவேசிக்க செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு ஆண்டும் எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை தந்து எங்கள் வாழ்வை ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறீர், ஊக்கப்படுத்துகிறீர். ஸ்தோத்திரம். இந்த 2025 ஆண்டின் இந்த முதல் நாளிலே தகப்பனே, உம்முடைய வார்த்தையாம் மன்னாவை எங்களுக்கு தந்து வாழ்க்கையிலே சோர்ந்து போன எங்களுக்கு சத்துவம் கடுத்து பலன் இழந்து எங்களை பலப்படுத்தி உம்முடைய ஆற்றலால் வல்லமையா நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் அதிகாரத்தோடும் அபிஷேகத்தோடும் புறப்பட்டு வரட்டும் ஐயா. அடியனை மறைத்து கொள்ளும். உலகத்தின் பல பகுதிகளில் இருந்து யூடியூப் வழியாக, தொலைக்காட்சி வழியிலாக இந்த வார்த்தைகளை கேட்கிற அத்தனை பிள்ளைகளோடும் ஆவியானவர் தொடர்ந்து பேசுவீராக. கர்த்தர் அவர்களை ஆற்றல் படுத்துவீராக. கண்ணீரை துடைத்து சிறையிருப்பை மாற்றி எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை வளமாய் மாறச் செய்யும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், வாழ்க்கையிலே நொந்து உடைந்து போய் சிறையிருப்புக்கு உட்பட்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செப்பனியா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லுகிறார், உன் ஆக்கினைகளை நான் அகற்றி சத்துருக்களை நான் விலக்கி விட்டேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நான் உன் நடுவில் இருக்கிறேன், இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். வாழ்க்கையில இத்தனை ஆண்டு காலம் சோரம் போய், உடைந்து போய், நம்பிக்கை இழந்து, உபத்திரவங்கள், சிறையிருப்பை சந்தித்த உங்கள் வாழ்க்கையிலே நான் எல்லாவற்றுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறேன். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஒரு பாடலுடைய 2 சரணங்களை பாடி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை, இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. கசந்த மாறாம் மதுரமாகும் வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும்.
கசந்த மாறா மதுரமாகும் வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடே நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவாய். கண்ணீரோடே நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவாய். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. சோர்ந்து போன உனக்கு அவன் சத்துவத்தை அளித்திடுவான். சோர்ந்து போன உனக்கு அவன் சத்துவத்தை அளித்திடுவான். கோரமான புயல் வந்தாலும் போதகத்தால் தேற்றிடுவான். கோரமான புயல் வந்தாலும் போதகத்தால் தேற்றிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கடந்த கால துன்பங்களுக்கும் கடந்த கால சிறையிருப்புகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். நீ இத்தனை ஆண்டுகள், இத்தனை நாட்கள் அனுபவித்த பிரச்சனைகள், இத்தனை ஆண்டுகளாய் நீ சந்தித்து கொண்டிருந்த நெருக்கங்கள், போராட்டங்கள், சிறையிருப்புகள் எல்லாவற்றினின்றும் நான் ஒரு பூரணமான விடுதலை தர இருக்கிறேன். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நம்முடைய நாடு 1947 ஆகஸ்ட் 15 விடுதலை அடைந்த போது நமக்கு இருந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஏனென்றால் நாம் அவ்வளவு தூரம் நெருக்கப்பட்டிருந்தோம், ஒடுக்கப்பட்டிருந்தோம், நசுக்கப்பட்டிருந்தோம், சிதைக்கப்பட்டிருந்தோம். ஆனால் அந்த நாள் நம்முடைய தேச தலைவர்கள் நமக்கு பெற்றுத்தந்த விடுதலை எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இல்லையா? அந்த நாளை நாம் உலகமெங்கும் கொண்டாடுகின்றோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வளமாக நாம் இத்தனை ஆண்டு காலம் சாத்தான் நம்மை சிறுமைப்படுத்தி, நம்மை சிறைப்படுத்தி, நமக்கு நெருக்கடிகளை கொண்டு வந்து, பல போராட்டங்களை கொண்டு வந்து நம்மை சிறைபிடித்து வைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் நடுவில் இருக்கிறேன், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். பாருங்கள், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்போது யாத்திராகமம் 4 சொல்லுகிறார், இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இனி நீ என்றுமே காண்பதில்லை. இத்தனை ஆண்டுகள் பார்வோன் உன்னை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான், இத்தனை ஆண்டுகள் பார்வோன் உன்னை வருத்தப்படுத்தி கொண்டிருந்தான். எகிப்து என்கிற அடிமைத்தனத்திலே நீ சிறைப்பட்டு கிடந்தாய். உன் வாழ்க்கை பயணத்திலே கூட உன்னை முன்னேற விடாதபடிக்கு பல தடைகளை கொண்டு வந்தான். இப்பொழுது செங்கடல் அவர்களுக்கு தடையாக நிற்கிறது. பார்வோனும் அவனுடைய சேனைகளும் தொடர்ந்து வருகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி கண்ணீரோடு கூப்பிடுகிறார்கள், ஆண்டவரை, ஏன் இந்த சிறையிருப்பு இன்னும் எங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறது, ஏன் இந்த தீங்கு இன்னும் எங்களை வருத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி முறையிடும் போது ஆண்டவர் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், இன்றைக்கு காண்கிற இந்த எகிப்தியனை இனி என்றைக்கும் காண்பதில்லை. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்த இந்த பார்வோன், இந்த சாத்தான் இனி உன்னை தொடர்வதில்லை, உன்னை தொட முடியாது. ஆண்டவர் செங்கடலிலே தம்முடைய ஜனங்களுக்கு வழி திறந்து இனி அந்த பார்வோன் வருத்தப்படுத்தாதபடிக்கு அவனுடைய சேனை அங்கே மடங்கடித்து போடுகிறார். ஹல்லேலூயா. நீ எங்கு சென்றாலும் உன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒரு பார்வோனுடைய கிரியைகள், பார்வோனுடைய சில அடிமைத்தனங்கள், சில போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சில நெருக்கடியான சூழ்நிலையில் நம் மத்தியில்
வந்து சொல்லுவார், இனி நீ அவனை காண்பதில்லை, இனி நீ தீங்கை காண்பதில்லை, கர்த்தர் உனக்காய் யுத்தம் பண்ணுவார். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறான், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார், இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, ஆறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, இனி நீ வாழ்க்கையிலே சிறைப்பட்டு போவதில்லை. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய். வாழ்நாள் முழுவதும் அழுது கொண்டிருந்த வருத்தத்தில் வேதனையில் இருந்த ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுகிறது, இனி நீ அழுது கொண்டிராய், இனி வருத்தம், துன்பம், உபத்திரவம் உன்னை சேதப்படுத்துவதில்லை. எல்லா வருத்தங்கள் எல்லாம் ஒளிந்து போயின, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்கிற ஒரு சத்தம் உண்டாகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த காலங்கள் முழுவதும் வருத்தத்தின் நாட்களாயிருக்கலாம். தாவீது சங்கீதம் 6 சொல்லுகிறார், ரா முழுவதும் என் படுக்கையை என் கண்ணீரால் ஈரமாக்கி என் கட்டிலை நான் நனைக்கிறேன் என்று சொல்லுகிறான். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது என்று சொல்லுகிறான். தேவ மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட நெருக்கங்கள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டிராய், உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், நான் உன்னை சுகப்படுத்துவேன், நான் உனக்கு விடுதலை தருவேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய தீங்கை அகற்ற வேண்டுமானால் முதலாவது செப்பனியா 3:15 முதல் பகுதி சொல்லுகிறது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றினார். தீங்கு நம்மை துக்கப்படுத்தாமல் இருக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆக்கினைகள் அகற்றப்பட வேண்டும். இந்த ஆக்கினை குறித்து வேதம் சொல்லுகிறது, இது ஒரு தண்டனையின் வார்த்தையை குறிப்பிடுகின்றது. நம்முடைய மீறுதல்களால், நம்முடைய பாவங்களால், நம்முடைய அக்கிரமங்களால் ஏற்படுகின்ற ஒரு தண்டனையான ஒரு காரியம்தான் இந்த ஆக்கினை தீர்ப்பு என்று சொல்லுகிறது. இது ஒரு பனிஷ்மெண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே தீங்கு நம்மை தொடர்வதற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில ஆக்கினை தீர்ப்புகள், சில கர்மங்கள், சில அக்கிரமங்கள், சில பாவங்கள் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கிறபடியினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விடுதலையை காண முடியவில்லை. எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம் சொல்லுகிறது, எஸ்ரா சொல்லுகிறார், இப்பொழுதும் எங்கள் தேவனே, எங்கள் பொல்லாத செய்கைகளினாலும் எங்கள் பெரிய குற்றத்தினாலும் இவைகளெல்லாம் எங்கள் மேல் வந்ததும் தேவரீர் எங்கள் அக்கிரமத்திற்கு தக்க ஆக்கினையை எங்களுக்கு இடாமல் எங்களை தப்ப விட்டிருக்கிறீர் என்று சொல்லுகிறான். எஸ்ரா சொல்லுகிறான், ஆண்டவரே, நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்கள், அக்கிரமங்களுக்கு தக்கதாக உம்முடைய ஆக்கினை தீர்ப்புகளை எங்கள் மேல வரவிடாதபடிக்கு எங்களை தப்பு வைத்திருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவர் விண்ணப்பம் செய்கிறார். அன்புக்குரியவர்களே, அவருடைய விண்ணப்பம் என்ன? ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில வர இருந்த பெரிய விதமான சிறையிருப்புகள், ஆக்கினை தீர்ப்புகள் எல்லாம் எங்கள் மேல் வராதபடி எங்கள் மேல் கருணை வைத்து, இரக்கம் வைத்து எங்களை தப்புவித்தீரே என்று சொல்லி விண்ணப்பம் செய்கிறார். அன்புக்குரியவர்களே, சில வேளைகளிலே சாத்தான் நம்மை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்தப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை சிறைபிடித்து நம்முடைய பாவங்கள், குற்றங்களை நமக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி குற்ற மனசாட்சியை ஏற்படுத்தி நான் ஆண்டவரை துதிக்க முடியாமல், ஆராதிக்க முடியாதபடிக்கு சில ஆக்கினை தீர்ப்புகள் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கோர சிலுவையிலே நம்முடைய பாவங்கள், ஆக்கிரமங்கள், நம்முடைய ஆக்கினைகள் அத்தனையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஏசாயா மிக தெளிவாய் சொல்லுகிறார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நாம் சமாதானமாய் வாழும்படியாய், நாம் வளமாய் வாழும்படியாய், நாம் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் அத்தனை ஆக்கினைகளையும்
அவர் ஏற்றுக்கொண்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களிலே பாவத்திலே கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை அவரிடத்தில் கொண்டு வருகிறார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்திலே நாம் படிக்கும் போது ஆண்டவராக இயேசுவினிடத்திலே அங்கே இருந்த பரிசேயர்கள் சதிசேயர்கள் இயேசுவை எப்படியாவது குற்றம் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பாவியாகிய ஸ்திரீ அவரிடத்தில் கொண்டு வந்து சொல்லுகிறார்கள், இவர் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டிருக்கிறார். மோசையினுடைய சட்டத்தின்படி நியமத்தின்படி இவள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். நீர் என்ன சொல்லுகிறேன்? பாருங்கள், ஆண்டவராக இயேசு அங்கே இருந்த அத்தனை பேரும் அதே பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். ஆகவே இந்த காரியத்தை அவர்கள் ஏதோ ஒரு குறுகிய நோக்கத்தோடு செய்கிறார்கள் என்பதை அறிந்து ஆண்டவர் குனிந்து தரையில் எழுதுகிறான், உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதல் கல்லறிய கடவன். பாருங்கள், அவர் எழுதிவிட்டு திரும்பி அங்கே பார்க்கும்போது எல்லாரும் தங்கள் எறிய வேண்டும் என்று கொண்டு வந்த கல்லுகளை விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். இப்பொழுது ஆண்டவர் நிமிர்ந்து பார்க்கும்போது அந்த பாவியாகிய ஸ்திரீ மட்டும் தனிமையிலே நின்று கொண்டிருக்கிறாள். ஆண்டவர் அவளை பார்த்து கேட்கிறார், ஸ்திரீயே, ஒருவனும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? ஒருவனும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? நீ போ, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, இனி நீ பாவம் செய்யாதே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவள் செய்த பாவத்திற்கு தக்க தண்டனை மோசையினுடைய சட்டத்தின்படி அவள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே வந்த அவளுடைய அக்கிரமங்கள் பாவங்களை மன்னித்து அவளுடைய ஆக்கினை தீர்ப்பை மாற்றி மரணம் என்கிற அந்த தண்டனையை மாற்றி பாவத்திற்கு பரிகாரத்திற்கு கிடைக்க வேண்டிய அந்த தண்டனை ஆண்டவர் மாற்றி, நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா. பாவத்தினால் வருகின்ற ஆக்கினை தீர்ப்புகள் என்றைக்கோ நாம் கொல்லப்பட வேண்டும். நீங்களும் நானும் செய்த பாவங்கள் அக்கிரமங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்கிற பொல்லாத கிரியைகளுக்கு நாம் எவ்வளவு ஆக்கினை தீர்ப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களிலும் ஜனங்களுடைய பாவங்கள் ஆக்கினை தீர்ப்புகளில் நின்று விடுதலை பெறும்படியாக அவர் விடுதலையின் நாயகராக இந்த உலகத்திலே செயல்பட்டார். தம்மண்டையில் வந்த பாவிகளை அவர் மன்னித்தார். வியாதியஸ்தர்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீண்ட நாட்களாய் நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கிற ஏதோ ஒரு பாவத்தின் அழுத்தம், ஏதோ ஒரு ஆக்கினை தீர்ப்பு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு அந்த பாவ சுமைகள் நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கிறதா? அந்த அக்கிரமங்கள் நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கிறதா? முன்னோருடைய சாபங்கள் நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கிறதா? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நான் உங்கள் ஆக்கினைகளை அகற்றி விடுவேன். தீங்கு நம்மை தொடராதபடிக்கு ஆண்டவர் அதற்கு நம்மை விலக்கி காக்க வேண்டுமானால் நம்முடைய ஆக்கினைகள், நம்முடைய ஆக்கினை தீர்ப்புகள் அகற்றப்பட வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கோர சிலுவையிலே நம்முடைய ஆக்கினைகள், நம்முடைய தண்டனைகள், நம்முடைய அநியாயத்தின் காரியங்களை அவர் சிலுவையிலே நிவர்த்தியாக்கி நமக்கு ஒரு மீட்பை ஏற்படுத்தி இருக்கிறார். இரண்டாவதாக, நாம் தீங்கை காணாதிருக்க வேண்டுமானால் செப்பனியா 3:15 2ஆம் பகுதி சொல்லுகிறது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை உன்னிடத்தில் நின்று விலக்கினார். சத்துருக்கள் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் போது நம்ம தீங்கும் நம்மை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பைபிள் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே நமக்கு முதலாவது எதிராளியாக இருக்கிறவன் சத்துருவாகிய சாத்தான். அவன்தான் இந்த தீங்கு தீமை என்பதை கொண்டு வருகின்றான். தேவ பிள்ளைகள் மகிழ்ச்சியாய் வாழக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு நாளும் அக்கினி தழலை போல பல அக்கினி ஆஸ்திரங்களை நமக்கு விரோதமாய் பிசாசு ஏவி விட்டு கொண்டிருக்கிறான். தீங்கை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை சிதைத்து ஆண்டவரோடு உள்ள உறவு நின்று நம்மை பிரிப்பதுதான் சாத்தானுடைய எதிர்பார்ப்பு. ஆகவே ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், உன் ஆக்கினைகளை நான் அகற்றினது மாத்திரமல்ல, உன்னை தொடர்ந்து உனக்கு தீங்கு விளைவித்துக் கொண்டிருக்கிற சத்துருக்களை நான் உன்னிடத்தில் நின்று விலக்குவேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே சத்துருக்கள் அவர்களை தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள். பைபிள் சொல்லுகிறது, அவர்களுடைய யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் படிக்கும்
இருக்கும் போதும் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை நாள்தோறும் நெருக்கி கொண்டிருந்தார்கள். அவர்கள் விடுதலை பெற முடியாதபடிக்கு, கானானுக்கு நேராய் பயணிக்க முடியாதபடிக்கு பல சுமைகளை கொண்டு வந்தார்கள், பல வருத்தங்களை கொண்டு வந்தார்கள். அவர்களை நெருக்கி கொண்டே இருந்தார்கள். சில வேளைகளிலே இவர்கள் அண்டை நாட்டுக்காரர்களால் சிறைபிடிக்கப்பட்டார்கள், சத்துருக்களால் அடிமைப்படுத்தப்பட்டார்கள், நெருக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், உரிமைகள் பறிக்கப்பட்டது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா நான் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை உன்னிடத்தில் நான் விலக்கி விடுவேன். ஒருவேளை இந்த உலகத்தில் எனக்கு சத்துருவே இருக்கக்கூடாது, நல்ல ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்தாலும் சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பத்தான் செய்கிறார்கள். சில வேளையிலே நம்முடைய வீட்டாரே நமக்கு சத்துருவாய் மாறிடுறாங்க. நம்முடைய அயலகத்தார், நம்முடைய உடன்பிறப்புகள் தவறான சில புரிந்து கொள்ளதினாலே சத்துருக்களாய் மாறிவிடுகிறார்கள். பாருங்கள், சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 3 வசனத்தில், ஆண்டவரே என் சத்துருக்கள் எவ்வளவா பெருகி இருக்கிறார்கள். சத்துருக்கள் சொல்லுகிறார்கள், நிந்தைகளை கொண்டு வந்து அவனுடைய வாழ்க்கையை சிதைக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. என் சத்துருக்கள் என்னை நோக்கி அவன் எப்பொழுது சாவான், அவன் பெயர் எப்பொழுது அழியும் என்று சொல்லுகிறார்கள். சங்கீதம் 42 சொல்லுகிறார், என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது என்று சொல்லுகிறான். சத்துருக்களால் வருகின்ற நிந்தைகள், அவமானங்கள், பழி சொற்கள், அவை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சிதைத்து விடுகிறது, உடைத்து விடுகின்றது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறான், உன் சத்துருக்களை நான் உன்னிடத்தில் இருந்து நான் விலக்கி விட்டேன் என்று சொல்லி சங்கீதம் 4:5 அவர் சொல்லுகிறார், அவன் பெயர் எப்பொழுது அழியும், அவன் எப்பொழுது சாவான் என்று சொல்லி என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். உபாகமம் 28 அதிகாரம் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், 28 அதிகாரம் உபாகமம் 28:7 சொல்லுகிறான், உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் எழும்பும் உன் சத்துருக்களை உனக்கு முன்பாக நான் முறியடிக்கும்படியாய் ஒப்பு கொடுப்பேன். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். ஹல்லேலூயா. தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகின்ற சத்துருக்களை ஆண்டவர் முறியடித்து விடுவான். பைபிள் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் எழும்பினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று சொல்லுகிறான். சத்துருக்களை கண்டு கோலியாத்து போன்ற சத்துருக்கள் சில வேளைகளிலே நமக்கு விரோதமாக எழும்பி அவர்களுடைய கொக்கரிப்புகள், அச்சுறுத்தலான வார்த்தைகள் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதா? ஐயோ, என் சத்துரு எவ்வளவு பலத்து போயிருக்கிறான், பராக்கிரமசாலியாயிருக்கிறானே, பணபலம் படைத்தவனாயிருக்கிறானே, செல்வாக்கு நிறைந்தவனாயிருக்கிறானே, அவனுக்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லையே, தைரியம் இல்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? ஒரு சின்ன தாவீதை ஆண்டவர் எழுப்புகிறான். இஸ்ரவேல் ஜனங்களை சிறையாக்க வேண்டும் என்று சொல்லி, அவர்களை தோல்விக்கு நேராய் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி எழும்பின இந்த ராட்சத கோலியாத்தை ஆண்டவர் சின்ன தாவீதை கொண்டு அவனை வீழ்த்துகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களிலே அவருக்கு விரோதமாய் அநேக சத்துருக்கள் எழும்பினார்கள். பலவிதமான பாடுகள், உபத்திரவங்களை கொண்டு வந்தார்கள். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை அவர் ஜெயித்தார். மாம்சம் பிசாசை அவர் ஜெயித்து வெற்றி சிறந்தார். உலகத்தில் இருக்கிறவன் நம்மில் இருக்கிற இயேசு பெரியவர். சத்துருக்களை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். சத்துருவாகிய சாத்தான் உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறானா? பைபிள் சொல்லுகிறது, பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சாத்தானை ஜெயிக்கக்கூடிய வல்லமை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது காண்டாமிருகத்திற்கொத்த ஒரு பலன் உங்களுக்கு வருகிறது. சத்துருக்கள் எவ்வளவு நம்மை நெருங்கி வந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல், வல்லமை ஆண்டவர் தருகிறார். ஆகவே தீங்கு நம்மை துக்கப்படுத்தாமல் இருக்க வேண்டுமானால் சத்துருக்கள் நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரின் ஆக்கினைகளை அகற்றி
உனக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களை உன்னிடத்திலிருந்து விலக்கினார். ஹல்லேலூயா. ஒருவேளை 2024 வருடம் வரையிலும் சத்துருக்கள் பல கோணங்களிலே நம்மை நெருக்கி இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையை அழித்து விட வேண்டும், நம்முடைய தொழிலை அழித்து விட வேண்டும், நம்முடைய வியாபாரத்தை அழித்து விட வேண்டும், நம்முடைய வேலையை பிடுங்கி விட வேண்டும், பிள்ளைகளுடைய படிப்பை முடக்கிவிட வேண்டும், ஒருவேளை இந்த இடத்தை விட்டு நம்மை விரட்ட வேண்டும் என்று சொல்லி சத்துரு சேனை நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதோ, அஞ்சாதிருங்கள். இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலை தரும்போது சத்துருக்கள் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்னில் காட்டிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சத்துருவாகிய சாத்தானை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. அவனுடைய தலை இயேசுவினால் சிலுவையிலே நசுக்கப்பட்டது. அவர் பாதாளத்தை வென்றார், மரணத்தை வென்றார், உலகத்தை வென்றார். உலகத்தின் அதிகாரங்களை வென்ற ஜெய கிறிஸ்து நம் பட்சத்தில் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், வாக்கினைகள் உன் தண்டனைகளை நான் அகற்றி விட்டேன், உன் சத்துருக்களை உன்னிடத்திலிருந்து நான் விலக்கி விட்டேன். இந்த 2 காரியத்தை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். செப்பனியா 3:15 அடுத்த பகுதி சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தீங்கை காணாதிருக்கணும்னா ராஜா நம்மோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. அவர் நம்மோடு வாசம் பண்ணும்படியாகத்தான் இந்த உலகத்திலே இம்மானுவேலராக அவர் பிறந்திருக்கிறார். சீயோன் குமாரத்தி கெம்பீரித்து மகிழும், இதோ உன் ராஜா உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவார். ஏன் இந்த உலகத்தில் அவர் மானிடனாய் பிறந்தார் தெரியுமா? நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாய், நம்மோடு வாசம் பண்ணும்படியாய். அவர் நம்மத்திலே உலாவ விரும்புகிறான். நம்முடைய குடும்பத்திலே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். சகையை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும். இயேசு எந்த ஒரு மனிதனுக்குள் இருக்கிறாரோ, இயேசு எந்த ஒரு குடும்பத்தில் இருக்கிறார்களோ, அந்த குடும்பத்தில் தீங்கு என்பது அணுகுவதில்லை. இயேசு ராஜா நம் பட்சத்தில் இருக்கும்போது தீங்கு நம்மை ஒன்றும் செய்யாது, தீங்கு நம்மை ஒன்றும் செய்யாது. ஆகவே தான் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணும்போது சொன்னான், ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கணும், ஆண்டவரே நீங்க என்னோடு கூட இருக்கணும், உங்க கரம் என்னோடு கூட இருக்கணும்ப்பா. தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது, தீங்கு என் கூடாரத்தை அணுகக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. இயேசு ராஜா நம்ம வீட்டில் இருக்கும்போது எந்த மாந்திரியங்களோ பில்லி சூனியங்களோ செய்வனைகளோ ஒன்று செய்ய முடியாது. அம்பலாய் போய்விடும், எரிந்து சாம்பலாய் போய்விடும். தீங்கு நம்ம அணுகாம இருக்கணும்னா இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் அவர் வாசமா இருக்கணும், நம்மோடு கூட அவர் பயணிக்கணும், நம்மோடு கூட அவர் பயணிக்கணும். சீடர்கள் அங்கே படவில் இயேசுநாதரோடு சென்றார்கள். திடீரென்று அலைகள் வந்தது, எதிர்காற்றுகள் வந்தது. சீசர்கள் பயந்து போய் ஐயரே ஆவேசம் என்று சொல்லி பயந்து புலம்பினார்கள். ஆண்டவர் சொன்னார், காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே, அமைதலாயிரு. இயற்கையை அவர் அதிகாரத்தோடு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார். சீசர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுநாதர் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் இருக்கிறாரா?
நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் இயேசு உண்டோ, நம்முடைய வாழ்க்கை படகில் இயேசு உண்டோ, நம்முடைய குடும்பத்தில் இயேசுநாதர் இருப்பார் என்றால் அலைகள் வரும், கொந்தளிப்புகள் வரும், ஆனால் தீங்கு நம்மை துக்கப்படுத்தாது. அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 2025 வருஷத்துல ஆண்டவரை உங்க சென்டர்ல நீங்க வச்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்க நடுவில் வச்சுக்கொள்ளுங்க. எதை செய்தாலும் இயேசு இல்லாம செய்யாதீங்க. அவர் உங்க வீட்டில் உங்க காரியத்தில் கூட இருப்பார் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை வளமா இருக்கும். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆகவே அந்த திருமண வீட்டில் ஒரு குறைவு ஏற்பட்டது. இயேசுநாதர் இடத்துல போய் சொல்றாங்க, இயேசுவின் தாயின் இடத்துல போய் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். உங்கள் குறைகளை நிறைவாக்க இயேசு இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அவரிடத்துல போய் சொல்லுங்க. இயேசுநாதர் இடத்துல சொன்னாங்க. இயேசுவின் வார்த்தைக்கு அந்த திருமண வீட்டார் கீழ்ப்படிந்தாங்க. அங்கு ஏற்பட்ட குறைவு நிறைவானது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு நம்முடைய குடும்பத்தில் நடக்கின்ற சிறப்பு நிகழ்வுகளிலே அவரை மையமாய் வைத்து நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை வளமாயிருக்கும், குறைவுகள் நிறைவாகும். அவர் ஐஸ்வர்ய சம்பனருங்க. அவர் இருக்கிற இடத்துல குறைவு என்பது இல்லை. அவர் இருக்கிற இடத்துல தோல்வி என்பது இல்லை. அவர் இருக்கிற இடத்துல வீழ்ச்சி என்பதில்லை. அவர் ராஜாதி ராஜா. அவர் சொல்ல, இஸ்ரவேலின் ராஜா வாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார். ராஜா நமக்குள்ள இருக்கும்போது, ராஜா நம்ம வீட்டில் இருக்கும்போது, ராஜா நமக்குள்ள நம்மோடு பயணிக்கும் போது ஏன் பயம், ஏன் திகில், ஏன் கலக்கம்? அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை வெற்றி பாதையில் நடத்துவார், மகிழ்ச்சியின் பாதையில் நடத்துவார். ஆகவே தான் சங்கீதம் 16 தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என்னுடைய வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. சின்ன தாவீது இவ்வளவு பெரிய வெற்றியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி இங்கே கொண்டு வர முடிஞ்சது? எப்பவும் ஆண்டவரை தன் முன்பாக வைத்திருக்கிற ஒரு அனுபவம், ஆண்டவரை நம்பி வாழ்கிற ஒரு அனுபவம், ஆண்டவரை மையமாய் கொண்டு வருகிற ஒரு அனுபவம். கடந்த நாட்களில் ஏன் நம்ம வாழ்க்கையில போராட்டங்கள் மறையல? ஏன் ஆக்கினை தீர்ப்புகள் நம்மோடு பயணித்து கொண்டிருக்கிறது? ஏன் சத்துருக்கள் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள்? கர்த்தர் நம்மோடு இல்லைங்க. நம்முடைய சுய முயற்சிகள், நம்முடைய பணபலம், நம்முடைய அதிகார பலத்தை நம்ம நம்பி இருந்தபடினால நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் சிறையிருப்பு மாறல, உபத்திரவங்கள் மாறல, சத்துருக்கள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, என்னுடைய தவற்றை நான் உணர்கிறேன் ராஜா, உங்களை என் கூட நான் வச்சிருக்கலப்பா. ஏதோ தேவைக்காக ஊறுகாவை பயன்படுத்துகிறது போல இன்னைக்கு ஆண்டவரே நமக்கு தேவைக்கு மாத்திரம் நம்ம பயன்படுத்துறோமா? நம்ம பிரச்சனைக்கு, நம்முடைய கஷ்டத்துக்கு, நம்ம தேவைக்கு மாத்திரம் பயன்படுத்துகிறோமா? எப்போ நம்ம ஊறுகாய் பயன்படுத்தும்? எந்த ஒரு இது இல்லாத இருக்கும்போது, எந்த சாப்பாட்டுக்கு மற்ற எந்த துணையான எந்த கூட்டு வகை இல்லாத இருக்கும்போது நம்ம ஊறுகாய் பயன்படுத்துவோம். அதே போல இன்னைக்கு தேவைக்காக ஆண்டவரை பயன்படுத்துகிறோமா? வேண்டாம். இந்த புதிய ஆண்டுல எப்பவும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நம் நடுவில் இருக்கட்டும். நம்ம ஆராதிக்கிற நடுவில் திருச்சபையில் அவர் நம்மோடு கூட இருக்கட்டும். நம்ம வீட்டில் எப்போது அவரோடு கூட நம்மோடு கூட இருக்கட்டும். நம்ம உள்ளத்தில் ஒரு பயணம் செய்ய நம்மோடு இருக்க விரும்புகிறார். வெளிப்படுத்தல் 3:20 சொல்லுகிற, இதோ நான் வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். ஆகவே தீங்கு நம்மை துக்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும், நமக்குள் அவர் வாழ வேண்டும். நம்மோடு அவர் பயணிக்கும் போதும் நம்ம எங்க போனாலும் நம்ம வாழ்க்கை ஜெயமா இருக்கும். பாருங்க, பாபிலோனிலே தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது என்று பைபிள் சொல்லுகிறது. காரணம் என்னன்னா, அவன் பாபிலோனுக்கு சிறைபிடித்து கொண்டு போகப்பட்ட போதிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரை தனக்குள் வைத்திருந்தான். பைபிள் சொல்லுகிறது, அவனுக்குள் ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது, விசேஷித்த ஒரு அபிஷேக வல்லமை இருந்தபடியினால் அவன் எல்லா காரியங்களிலேயும் திறம்பட்டிருந்தான், மேம்பட்டிருந்தான். அவனுடைய வாழ்வு அனைத்தும் வெற்றிகரமாக இருந்தது. சத்துருக்கள் அவனை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள், ஆனால் அவன் அழிந்து போகவில்லை. சிங்க கபியிலே போட்டு அவனுடைய வாழ்க்கையை முடித்து விட வேண்டும் என்று நினைத்தார்கள், அவனுடைய வாழ்க்கை முடிந்து போகவில்லை. அங்கே ஒரு புதிய ஆரம்பம் உண்டாகிறது.
அங்கே கட்டளை பிறக்கிறது. தானியேலின் தேவன் தான் ஐயா உண்மையான தேவன், அவரே ராஜாதி ராஜா, அவருடைய ராஜ்யம் அழிவில்லாதது, அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை அழித்து விட வேண்டும், சிதைத்து விட வேண்டும் என்று சொல்லி பல பல மறைவான கண்ணிகளோடு ஆயுதங்களோடு உங்களை நெருங்கி வரலாம், எதுவும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. இந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் போதும் எந்த தீங்கு நம்மை ஒன்றும் செய்யாது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உன் ஆக்கினிகளை அகற்றி உன் சத்துருக்களை உன்னிடத்திலிருந்து விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கு நாம் அனுபவித்த சிறையிருப்புகள், இதுவரைக்கு நாம் சந்தித்த பிரச்சனைகள், தோல்விகள், பலவிதமான நெருக்கடிகளுக்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நிந்தைகள், அவமானங்கள், கவலை, கண்ணீர், போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் நான் ஒரு நிரந்தரமான விடுதலை தர விரும்புகிறேன். இனி தீங்கை காணாதிருப்பாய். அப்படியே நாம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, இந்த நாளிலே, இந்த வருடத்தினுடைய முதல் நாளிலே நீங்கள் என்னோட பேசியிருக்கீங்கப்பா. ஹல்லேலூயா. ஐயோ, கடந்த காலங்களை நினைக்கும் போது எவ்வளவு பயங்கரமான ஆக்கினைகள், எவ்வளவு பயங்கரமான சிறையிருப்புகள், பயங்கரமான தண்டனைகள், பாவத்தின் அகோரங்கள், சாபத்தின் அகோரங்கள், சில பாவங்கள், கர்மங்கள், சாபங்கள் என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, என் சந்ததிகளை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, என் ஆக்கினைகளை அகற்றும் ஐயா. பாவத்தினால் சாபத்தினால் வந்த தண்டனைகளை என்னை விட்டு அகற்றும் ஆண்டவரே. கேளுங்க, ஹல்லேலூயா. சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் அப்பா. என்னை விழுங்கும்படியாய், என்னை அழிக்கும்படியாய், என் குடும்பத்தை அழிக்கும்படியாய் சத்துருக்கள் எப்பக்கம் என்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இனி சத்துரு உன் வழியாய் கடந்து வருவதில்லை, இனி சத்துரு உன் வழியாய் கடந்து வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கு நீ காண்பதில்லை. இனி அவன் உன்னை வேதனைப்படுத்த முடியாது, இனி சத்துரு உன்னை பின்தொடர வர முடியாது. ஏன்? இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார். ஆண்டவரை உங்க பட்சமா வச்சுக்கொள்ளுங்க. இந்த 2025 வருஷம் மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு படிநிலைகளிலும், வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழலிலும், நீங்க படிப்பா, வேலை நிமித்தமா எங்க போனாலும் தானியேல் யோசேப்பை போல ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் உங்களோடு கூட இருக்கட்டும். நீங்க சிறையில் அடைக்கப்பட்டால் அங்கே ஆண்டவர் தயவுடைக்க பண்ணுவார். நீங்க சிங்க கவியில போடப்பட்டாலும், தீச்சூளையில போடப்பட்டாலும் ராஜா அங்க இறங்கி வருவார். அக்கினி சூளையிலே மூவரில் ஒருவராக 4வது ஆளா இறங்கி வந்த ஆண்டவர், ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை விடுவிக்க ஆத்திரமா இறங்கி வருவார், உன்னை விடுவிப்பார், கனப்படுத்துவார். ஆண்டவரே, இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடங்களும் நான் இனி உங்களை விட்டு விலக மாட்டேன். ஆண்டவரே, நீங்க என்னோடு கூட இருக்கணும்ப்பா. ராஜா எங்க குடும்பத்துல இருக்கணும், என் குடும்பத்துல நான் போகிற இடத்துலலாம் கூட இருக்கணும் சொல்லுவீங்களா? அப்ப ஆண்டவர் சொல்வா, இனி தீங்கை காணாதிருப்பாய். சத்துரு இனி சிறுமைப்படுத்துவதில்லை உன்னை, இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ தோல்வியை சந்திப்பதில்லை. கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார், யாவையும் செய்து முடிப்பார். செப்பனியா 3:15 ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில நீங்க தியானிங்க. இந்த வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்காய் பலத்த காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. யோர்தான் புரண்டு வாரும்போல் எண்ணற்ற பாருங்களோ, யோர்தான் புரண்டு வாரும்போல் எண்ணற்ற பாருங்களோ, எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எண்ணி எண்ணி துதி செய்வான் உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே
உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவதாசர்க்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வான். எங்கள் அன்பு நேசர், இந்த புதிய வருடத்தின் முதல் நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவ வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில நொந்து வதைந்து போய் தீமையின் மேல தீமை ஆக்கினி தீர்ப்புகள் அடைந்து என்ன செய்வோம் என்று சிறைப்பட்டு தேவனை நோக்கி பார்த்த வேளையில் ஆண்டவர் செப்பனியா மூலம் சொன்னீங்க, கர்த்தராகிய நான் உங்கள் ஆக்கினிகளை அகற்றி சத்துருக்களை உன்னிடத்திலிருந்து விலக்கினேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நான் உன் நடுவில் இருக்கிறேன், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆண்டவரை, இத்தனை ஆண்டுகள் இத்தனை வருடங்கள் எங்களை பின்தொடர்ந்து சாத்தான் எங்க குடும்பத்தின் மேல கொண்டு வந்திருக்கிற எல்லா ஆக்கினை தீர்ப்புகள், சத்துருக்களுடைய சூழ்ச்சிகள், சிறையிருப்புகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. இனி எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை நீங்க வச்சிருக்கீங்கப்பா. எல்லா விதமான கண்ணீரின் வாழ்வுக்கும் மாறாவின் கசந்து போன வாழ்வுக்கும் ஆண்டவர் தந்த நல்ல விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகள் நீண்ட நாட்களாய் இருக்கிற வியாதி என்கிற சிறையிருப்பு மாறட்டும், தோல்வி என்கிற சிறையிருப்பு மாறட்டும், எல்லா விதமான நெருக்கடிகள் மாறட்டும், நஷ்டங்கள் இழப்புகள் மாறட்டும். இழந்து போன நன்மைகளை எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இரட்டிப்பாய் கொடுப்பீராக. இந்த 2025ஆம் ஆண்டுல எங்க ராஜா எங்க பிள்ளைகளோடு கூட இருப்பார்களாக. ஆண்டவரை, ஒரு நாளும் இந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் இம்மானுவேலரை நாங்கள் விட்டு எங்கும் அகன்று விடக்கூடாது. யார் மேலும் உலகத்தின் மேல உலகத்தின் மனிதர்கள் மேலோ நம்பிக்கை வைத்து சோரம் பயிரக்கூடாது. ராஜா, நீங்க எங்க வாழ்க்கை பயணத்துல, எங்களுடைய மையத்துல, எங்கள் வாழ்க்கையில எங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமாய் தொடர்ந்து எங்கள் பிள்ளைங்களோடு பேசுங்க. எங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக அமையட்டும், ஜெயமாய் அமையட்டும். உம்முடைய வருகை மட்டும் இந்த வார்த்தைகள் எங்கள் பிள்ளைகளுக்கு ஊன்றுகோலாய் அவர்கள் இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளட்டும், உம்மையே மையமாய் கொண்டு வாழட்டும். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய மனோகர ஐக்கியமும் இன்றும் இனி வரும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு வெற்றியின் ஆண்டாக, விடுதலையின் ஆண்டாக, மீட்பின் ஆண்டாய் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.